இது அழகாக சொன்னார். நம்முடைய இலக்கியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சமயமாக இருந்தாலும் சரி, சில சான்றுகள், சில முன்னேற்பாடுகளாக நமக்கு சொல்லி தந்திருக்கார்கள். சுருக்கமாக சொல்லப்போனா, சாணத்தை பிடிச்சு வச்சு சாஸ்திரத்தை பாருன்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண வார்த்தை. சாணத்தை பிடித்து வைத்துப்பா, சாஸ்திரத்தை பார்ப்பாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும், தைப்பொங்கல்ல ஒவ்வொரு வீடுகளிலையும் புத்தரிசியை கொண்டு புதுப்பானையில் பொங்கலிடுகின்ற கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் சாணத்தை எடுத்து அதில் ஒரு பிடி பிடித்து அதில் முன்னே வைத்து விநாயகராக வழிபாடு செய்யக்கூடிய வகையில் செய்வார்கள். அதில் 2 அருள்மொழி இருக்கிறார்கள். அந்த பொங்கல் விழா முடிந்தவுடன் அந்த சாணத்தினால் ஆன அந்த விநாயகர் பெருமானை எடுத்து ஒரு ஓரமாக வேறுபாடு எடுத்து கொண்டு வைப்பார்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஓராண்டு கழித்து அந்த இடத்தை எடுத்து பார்த்தோமானால் அந்த சாணம் செய்யப்பட்ட அந்த பிள்ளையானது அப்படியே இருக்கும். ஆனால் சாலைகளில் இருக்கின்ற சாணமானது மிதிப்பட்டு அடிபட்டு வாகனங்களில் வீட்டு போனாலும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து புதியாக போகிறது, ஒன்றுமே தெரியாமல் போகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், சாணத்தை பிடித்து சாஸ்திரத்தை பாருங்கள். இந்து மதம் என்பது சைவ நெறி என்பது சாதாரணமான அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. தொல்காப்பியத்தில் சொன்னது போல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். நிச்சயமாக இப்ப நம்முடைய இந்து பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, தானம் செய்ய வேண்டும். தானம் தவம் என்று வள்ளுவன் அழகாக சொல்வார். ஏனென்றால் உலகிற்கே வள்ளுவன் தன்னை இந்த உலகிற்கே தந்த வாழ்க்கை கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னாலே பாரதி. அந்த பாரதியினுடைய வைரவர்களின்படி வள்ளுவன் சொன்ன வார்த்தை, வள்ளுவன் இந்த உலகிற்கே தந்தவர், இந்த உலகிற்கே தன்னை கொடுத்தவர். ஆக தானம் தவம் என்று சொன்னால் தானம் செய்கின்றது கூட ஒரு பக்குவம் இருக்கின்றது. நாளை கிளம்பணும், ஆசம் குறித்தோம், கோலம் போட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற கோலத்துக்கு இல்லை. இப்போ சுண்ணாம்பு பொடியை கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, பச்சரிசியை கொண்டு அதை கிழித்து மாவாக்கி அதை கொண்டு கோலம் விட்டார்கள். அந்த கோலம் விடுகின்ற போது கண்ணுக்கே தெரியாத சித்துயிரான எறும்புகள் அந்த உணவு பொருளான அந்த அரசு பொருளை எடுத்து சாப்பிடுமா. ஆக காலையிலே தானம் செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகாக சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், இதை விட வேறு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் தெரியும். தமிழ் என்று சொல்லுகின்ற போது அந்த தமிழ் படிக்க வேண்டுமானால் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்வாங்க. தவம் செய்தால்தான் தமிழ் நமக்கு வரும். தமிழ் தானே என்று சொல்வதற்கும் தமிழ் தேனே என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அந்த தமிழ் தேனாக இருக்கின்ற தேன் என்று சொல்வதை விட தேனியாக ஒவ்வொரு நாளும் தமிழ் தேனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தமிழ் இலக்கிய நூலாளருடைய அருளாளர் நீலகண்ட தமிழர் அவர்கள் இங்கு வருகின்ற போது பார்த்தோம். இந்த ரீதிக்கு பெயர் நீலகண்ட ரீதி. பொருத்தமாக இருக்கிறது. நீலகண்ட ரீதியா, அந்த நீலகண்ட ரீதியில் நீலகண்ட தமிழர் அவர்களால் நடத்துகின்ற இந்த விழா 4 விழா இன்று மட்டுமல்ல வருடந்தோடு நடக்கும் என்று சொன்னார்களே, நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஐயா சொல்லுங்கள், நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னால் யார் ஒரு அனைவரும் ஒரு கலவசம் உள்ளார் என்று நினைக்கின்றேன். நாம் 4 விழா ஒரு தடவை அல்ல, எப்பொழுதும் உண்டானால் ஏன் கேட்டால் 4 சொல்லுகின்ற கருத்துக்கள் யாரும் முன்னுக்கு பொய்க்கிறது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடல தோளுடைய செவிலே என்று சொல்கிறார் என்று பேசும்போது சொன்னார். உங்களுடைய ஐயா சொன்னார்கள், தோளுடைய செவிலே. ஏன் தோழ சொல்லணும்? செவி என்று சொல்கிறாரே, தமிழினுடைய அர்த்தம், தமிழினுடைய உட்பொருள் தோளுடைய செவி. தோடு என்பது என்ன? பெண்களால் அணிகின்ற கால் கட்டுகின்ற கால்கள், அதுதான் தோடு. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் கொண்டவர். ஒரு பக்கம் ஆணாகவும் மறுபக்கம் பெண்ணாக இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் உருவம். தோடு எங்க இருக்கும்? பெண்களினுடைய கால் இருக்கின்றது. இப்ப பாருங்க, தோளுடைய செவி என்று சொல்லுகின்ற போது பக்தர்களாகிய நாம் நேரடியாக சுவாமிகளை கேட்பதை விட தோடு அணிந்த நோயாளனை கேட்க வேண்டும் என்பதை அடுத்தமாக குறிப்பிடுகிறார்கள். நான் பதிவு செய்கிறேன். தோடு வழியாக அம்மாவையே சொல்லணும். நான் இன்னொரு விளக்கம் சொல்றேன். ஆசிரியர் வந்து நிரம்பியிருக்கிறீர்கள்.
தமிழ்ல அம்மா அப்பா பெற்றோர். அம்மா என்பது அம்மா என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. அது மெல்லினமான அம்மா என்ற வார்த்தை. ஆனால் அப்பா என்று சொல்கிறார்கள், அது வன்மையான வார்த்தை. இது மெல்லினம், அது மல்லினம். இது மெல்லினம். அம்மா என்பவர் மென்மையாக இருப்பார், அப்பா என்பது வன்மையாகத்தான் இருப்பார். ஆக பொறுத்துக் கொடுப்பது என்னவென்றால், நான் அந்த திருவுகளை சொல்லும்போது கூட நான் சொல்லுகின்ற வார்த்தையானது ரோடுடைய செவிலே என்று நம்முடைய சொல்லுகிறார் என்றால், இதை விட தமிழுக்கு முத்தாய்ப்பாக சொல்லுவது யார் சொல்லுகிறார். நாம் எல்லோருக்கும் புரியணும். எவன் எஞ்சோம், எவன் யாரு? நான் யாருக்கும் வேண்ட வைக்கல. ஏன் சிவபெருமான் ஒன்றை கைப்பிடி இருக்கு, எனக்கு என்ன வேணும்? எனக்கு எந்த விதமான வேண்டாம். நான் ஒன்றில் சொல்லுவேன், எனக்கு எந்த விதமான தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னுடைய மாணிக்கவாசல் சொல்லிட்டாங்கப்பா, வேண்டத்தக்க வழி வேண்டிய வழி. நான் எனக்கு என்ன வேணும் உங்களை கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும் நான் கேட்கணும்னா, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியும். அதை நீ வாங்கி கொண்டிருக்கிறது. அதை மாணிக்கவாசல் இப்ப பாருங்க, நான் வல்லோம் செய்யணும், எவனை வென்றோம், நரகத்தில் இடப்படும் நன்மைகளும் நான் எதையுமே விரும்பல. ஆனால் பரம்பரை உன்னை வென்று புரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய திருவடி பற்றினால் எனக்கு எந்த தேவையில்லை என்று சொல்கிறார். அத்தகைய சமயத்தவர்களால் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் மனதை நிறுத்தி இப்போதைக்காக பாடல் பாடி இருக்கின்றார். சுந்தரமூர்த்தி பாடல் படித்தார் சொல்லியிருந்தாலும் வெறும் 1026 பாடல்கள் மட்டும்தான் நம்முடைய அவர் சொல்லுகிறார். பித்தா பிழைக்கூட்டு என்று சொல்கிறார். பித்தா ஏன் சொல்கிறார்? சத்தியங்களை தன்னுடைய தலையில் வைத்திருக்கிறார். பித்தா பிழை சூடி பெருமானே. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. சூரியன் வெண்மை, ஆனால் சந்திரன் வீழ்ச்சை. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கின்ற நேரத்தில் எப்படி இருக்கும் என்பதை பலாகத்தினுடைய பாடல்கள் சொல்றாரு. பித்தா பிழை கூடி உடனே சாதாரண சூழலை நீ எனக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். அதை நான் வேண்டுதலா இதைத்தான் வேண்டுறேன். எனக்கு நல்லபடியாக வேணும். நான் எனக்கு வேணும்னு கேட்கிறேன். இந்த ஊருக்கு கேட்கல, இந்த உலகம் எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்கிறது என்று உண்மையாக நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தை நம்ம பாடி கேட்கிறார் என்றால், இதை விட எனக்கு எதுவுமே கிடையாது. உழைக்க வேண்டும், நல்லது ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். பழக்கம்தான் வழக்கமாக மாறும். நன்றாக உழைக்க வேண்டும், நீர் புக வேண்டும். நீர் இல்லாத வெற்றிவான் என்று சொல்வார்கள். நல்லதை உழைக்க வேண்டும். உழைப்பே எனக்கு நீர் வைக்க வேண்டும். ஏன் நம் மதத்தையோடு சொல்லிட்டாங்க, கண்ணீரோடு வேலைவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்கிறாங்க. கண்ணீரோடு கிடைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று ஏசாயா சொல்லுவாங்க. ஆனால் பகவத்கீதையில நீங்க பேசுகிற ஒவ்வொரு நாள் சிந்திக்கிற வேலை செய்கிறார், இளமையில் வியர்வை செய்கிறார், முதுமையில் கண்ணீர் வடிக்க வேண்டாம் சொல்லுவோம். உழைக்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நாள்கள் மூலமாக நமக்கு நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். அதே போல அவர்களோடு செய்கின்ற பாவ புண்ணியங்களை யாவும் அவரவர்கள் வாசிக்கையை காத்திருக்கும் சங்கம் என்று சொல்வார்கள். ஆக யாராக இருந்தாலும் உழைக்க வேண்டும். அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். இறைவனுடைய திருவிழிகளை சிக்கலை பிடித்தால் நாம் கேட்டது மட்டுமல்ல, கேட்காதது மட்டுமல்ல, நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகின்றாரோ அந்த இறைப்பொருள் நமக்கு நன்றாக தருவார். நமக்கு நிறைய கிடைக்கும். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் சுபிச்சமாக வாழ வேண்டுமா? நாம் என்ற அகத்தையை விட்டு நான் என்ற மனநிலை சுவாமி விவேகானந்தர் அதிகாரத்திற்கு சமயத்தில் சமய மாநாட்டில் உரையாற்றுகின்ற போது நம்முடைய நூல்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்தாரா? அவருக்கு நம்முடைய நூல்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சுற்றி வரும்போது அந்த நிகழ்ச்சி நடத்திய அமைப்பாளர்களை பார்த்து கேட்கலாம். இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கின்றேன், தமிழ் உலகத்திற்கு வந்திருக்கின்றேன், எங்களுடைய நூல்களை எல்லாம் எங்கே என்று கேட்டபோது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அதோ இருக்கின்றது பார்க்க காட்டினார்களா? அத்தகைய நூல்களெல்லாம் அழிய தமிழ் நூல்கள் 10 பாட்டு 8 அனைத்தும்
வரிசையாக கண்ட இலக்கிய நூல்களும் அடித்து வைக்கப்பட்டிருக்கலாம். சுவாமி விவேகானந்தர் ஒன்றிலே சொல்லவில்லை. ஏதோ கேட்டார், காவியை கேட்டார், வந்தாரு கேட்டார், எல்லாம் கேட்டாரு, அங்கே நினைத்தார்கள். ஆனால் தனக்குரிய நேரம் வைத்த போது அறியமை சொன்னாராம், நான் இந்த இளைஞர் தமிழ்நாட்டுக்கு வந்தேன், பார்த்தேன், அனைத்திற்கும் பொதுவானது, அனைத்திற்கும் அடிப்படையானது இந்த சமய நூல்கள் தான், இந்த 10 பாட்டு 8 தொகையும் இந்த திருக்குறள் தான் அடிப்படையாக உள்ளது என்பது இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்கள் நடத்து நான் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். ஆக அத்தகைய நிகழ்வு குறித்த இந்த நாளில் நாள்களா இன்று மட்டுமல்ல எல்லாரும் வாழ்க்கையில் கையாளர் சொன்னார்கள். அதற்கு கட்டுப்பட்டு நம்மால் ஏற்ற உதவியை செய்வோம். எல்லோரும் கொடுக்கக்கூடிய வகையில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய கல்வியிலும் அம்மாவுக்கும் குடிநீர் அனைத்து தமிழ் சார்ந்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.